அப்போ நீ மாத்திரம் சம்பாதிக்கணும், நீ மாத்திரம் அனுபவிக்கணும், மிச்சம் எவனும் கட்சியில் இருக்கிற அனுபவிக்கக்கூடாது. இது வந்து இதுக்கு அரசியலுக்கே வந்திருக்க வேணாங்கிறேன். ரெண்டாவது அரசியல் ஒரு சாக்கடைங்கிறத நிரூபிச்சுட்டாரு. உண்மையிலே இது சாக்கடை தான். ஏன்னா எவன் வேணால் எங்கே வேணால் போய் சேரலாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இவர் இவ்வளோ தில்லு இருந்தவர் தனியாக கட்சி ஆரம்பித்து இது இது சினிமாவில் இத்தனை வருஷம் இருந்திருக்காருல்ல, தனியாக கட்சி ஆரம்பிச்சு மேலே வந்துடுவேன்னு நினைச்சார்ல, ஏன் வர முடியல? மக்களுக்கு நீ எதுவும் பண்ணலை. சினிமாவில் நடித்தா போடுமா எங்களுக்கு? மக்களுக்கு ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. அது மாதிரி ஒரு சுனாமி வந்திருக்கும்போது, வெள்ள நிவாரணம் வரும்போது இதை மழை காலத்தில் வந்து உதவி பண்ணியிருக்கலாமா? மக்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்கள மக்கள் பாராட்டியிருப்பாங்க. ஏன்னா எம்ஜிஆர் கொடுக்க தான் எம்ஜிஆருக்கு பேர் கிடச்சிது. இவர் யாருக்கு என்ன கொடுத்தாருன்னு தான் கேட்கணும். சினிமாவில் படம் எடுத்து நஷ்டமானார், அப்புறம் கட்சி ஆரம்பித்து எல்லாம் காலி. இப்போ இவரை நம்பி ஏற்கனவே வந்தால வேறு கட்சியிலேருந்து, இப்போ அடுத்த மாதிரி இவரை மாதிரி கட்சி தாய் நாங்கள் போக முடியுமா? அவரை நம்பி தான் நாங்கள் இருந்தோம். பின்னால் வர வச்சுட்டு கடைசி நேரத்தில் நான் கட்சியை கலைச்சிக்கிறேன், நீ பாட்டு ஓன் ஜவுதிக்கு போயிட்டேன். இப்போ நாங்கள் எங்கேயும் போக முடியல. 4 பேர் எங்களை காரி துப்புறோம். நீ இது அவர் கட்சியில் இருந்தீங்களா, அவர் கட்சியில் இருந்தீங்கன்னு சொல்லும்போது மக்களுக்கு எவ்வளோ அசிங்கம். அவரெல்லாம் சினிமாவில் பார்க்குறோம், அந்த நிமிஷத்தோடு சரி அரசியல்லாம் வச்சு சின்ன பின்ன ஆகிடுவார். அதுவும் தானாக நின்று இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ மக்களுக்கு உதவி பண்ணிட்டு நிற்கிறது தப்பு இல்லை. போய் எதுக்காண்டி கூட்டணி வச்சு அப்போ உனக்கும் மிச்ச அரசியலுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ நீ மாத்திரம் சம்பாதிக்கணும், நீ மாத்திரம் அனுபவிக்கணும், மிச்சம் எவனும் கட்சியில் இருக்கிற அனுபவிக்கக்கூடாது.